சாரி மக்களே! என்னடா வணக்கம் மக்களே சொல்லாம சாரி மக்களே சொல்றேன்னா, அதாவது இந்த கோல்டுக்கு கூட ஒரு பாதி ரெடி பண்ண நேரத்தில ஒரு எதிர்பாராத ஒரு பயணம் ஆயிடுச்சு. அங்க நெட்டும் இல்ல. நெட்டு கிடைக்கிற இடத்துல என்னால சரியா ஆக்சஸ் பண்ண முடியல. பொதுவாவே எனக்கு அ மொபைல்ல வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு விருப்பம் இல்ல. அது தெரியவும் தெரியாது. ஸோ, அதனால என்னால அத உங்களுக்கு உங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியாம போயிடுச்சு. மார்க்கெட்டும் ஒரு மாரி நெறையா சிரமம் குடுத்த நேரத்தில உங்களோட இருக்க முடியாம போயிடுச்சு. அதுக்கு தான் சாரி. சரி, இப்ப மார்க்கெட் அப் டு டேட்ட விட, கோல்ட பத்தி தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா பேசணும். அதனால இந்த கோல்டு என்ன ஆகப்போகுது? கொஞ்சம் தெளிவா, கொஞ்சம் விரிவாவும் சொல்லியிருக்கேன். அ விரிவா இல்ல, சுருக்கமா தான். ஆனா எ எளிமையா சொல்லியிருக்கேன். உள்ள போலாம் மக்களே. தங்கம் யாரெல்லாம் வாங்கியிருக்கா? ஏன் இவ்ளோ ஏறியிருக்கு? எல்லாருக்குமே என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இந்த லாஸ்ட் மாசம் ஆகஸ்ட்ல மட்டும் கசக்ஸ்தான் 8 டன் வாங்கியிருக்காங்க. நான் சொல்றது ஆகஸ்ட்டோடது. போலாண்ட் வந்து மாசத்துக்கு 2 டன்னுன்னு வாங்கிட்டு இருக்காங்க. ஆ இந்த வருஷம் அதாவது ஜனவரியிலேருந்து இப்போ வரைக்கும் 67 டன் வாங்கியிருக்காங்க. 67 டன்னா சின்ன நம்பர் இல்ல. உங்களுக்கு புரியும். 67 டன்ன வந்து வாங்கி குவிச்சிருக்காங்க. அடுத்து டர்க்கி 21 டன் வாங்கியிருக்காங்க. இவங்கலாம் ஜாஸ்தியா வாங்கியிருக்காங்க. சைனா மாசத்துக்கு 2 டன்னு. அது வந்து எஸ்ஐபி மாரி வாங்கிட்டு இருக்காங்க அவங்க. அது டேட்டா பார்க்குறப்ப அப்படிதான் இருந்தது. இந்தியா எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இந்த வருஷம் ரொம்ப கம்மியா தான் வாங்கியிருக்காங்க. வெறும் 6 டன்னு தான் வாங்கியிருக்காங்க. நம்ம கையிருப்பு வந்து இப்பொழுதைக்கு 880 டன்னு கிட்டத்தட்ட. இல்ல 881 டன் அந்த மாரி இருக்கும்னு வச்சுக்கங்களேன். இந்த வாரத்தையும் சேர்த்து. இதெல்லாம் இந்த இந்த வருஷத்துல இதுவரைக்கும் வாங்குனதோட டேட்டா. அதாவது போன வாரத்து வரைக்குமான டேட்டா. ஆனா, இந்த வாரம் பயங்கர ஏறியிருக்கு. என்ன காரணம்னு பார்த்தா, சைனா மட்டும் 10லருந்து 12 டன் வந்து இந்த வாரம் வாங்கியிருக்காங்க. இப்ப மார்க்கெட் ஏறிச்சுல்ல, கோல்டு ஏறிச்சுல்ல, அதெல்லாம் ஏறியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. இதோட வ போலண்ட் வந்து போன மாசம் கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த மாசம் மாசம் வாங்குறத கொஞ்சம் குறைச்சு வச்சிருந்தாங்க. ஆனாலும் இந்த வாரம் வந்து 2 டூ 3 டன் வாங்கியிருக்காங்க. இந்தியா இந்த நம்ம ஃபெஸ்டிவல் சீசனத்தோட அதுக்கு ஏத்த மாரி 2.5 டன் இந்த வாரம் வாங்கியிருக்காங்க. இதுதான் பை பண்ணவங்களோட லிஸ்ட். அப்போ இவ்ளோ நாடு சேர்ந்து வாங்குறப்போ, கோல்டு ஏறாம இருந்தா தான் ஆச்சரியப்படணும். ஓகே, ஏறிடுச்சு. யார் வித்தான்னு பார்த்தா நம்ம ரஷ்யா அண்ணாச்சி மட்டும் தான் வித்திருக்காரு. என்ன காரணம்? ஏற்கனவே வார்ல இருக்காரு. ஃபினான்ஷியலா நெறைய சாங்ஷன்ல இருக்கிறதுனால, இப்ப கை செலவுக்கு இல்ல. அதனால கையில இருக்க தங்கத்த ஒரு 3 டன் மட்டும் வித்திருக்காரு. அதாவது இந்த இந்த ஒரு 2, 3 மாசத்துல. அப்படி வச்சுக்கங்களேன். சரி. சரி, வேற என்ன காரணம்? சரி, இவ்வளவு பேர் வாங்க வேண்டிய காரணம் என்ன? அப்படின்னு பார்க்கிறப்போ, டாலர் தான் மெயின் காரணம். டாலர் ஏங்க வீக் ஆகுது? அப்படின்னா, முதல்ல ஃபெட் வந்து கன்டினியூயஸா இப்போ ரேட்ட கட் பண்ணிட்டே வராங்க. அதுவும் இல்லாம அடுத்த மாசம் வேற கட் பண்ண இந்த மாசமும் டிசம்பர்லயும் கட் பண்ண போறாங்க. 25 பிபிஎஸ், 25 பிபிஎஸ். இது கட் பண்றதுனால என்ன ஆகும்னா, இன்ஃப்ளோஸ் வந்து பாதிக்கும். இன்ஃப்ளோஸ் பாதிக்கும்ன்றத விட, அவுட்ஃப்ளோ எவ்வளோ ஆகும்னு பாருங்களேன். இப்போ யுஎஸ் டாலர் வந்து பெர்சன்டேஜ் குறைய குறைய என்ன நடக்கும்? இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சா என்ன நடக்கும்? நெறைய பேர் லோன் வாங்குவாங்க. லோன்னா நம்ம வாங்குற மாதிரியான லோன் இல்ல. நீங்களும் நானும் வாங்குற மாதிரியான லோன் இல்ல. பெரிய ஃபண்ட் மேனேஜர்ஸ் பெரிய ஃபண்ட் மேனேஜர்ஸ், ஹெச்என்ஐஸ் இவங்க அங்க லோன் வாங்கி வேற ஏதோ ஒரு கண்ட்ரில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா, இவ்ளோ கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பணம் கிடைக்கிறப்போ, அத கொண்டு போய் வேற ஏதோ ஒரு கண்ட்ரில இன்வெஸ்ட் பண்றப்போ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2% வச்சுக்கோங்க. 2% இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. யுஎஸ் ஃபெட்டோட ரிசர்வ் அ ரேட். இவங்க 2%ன்றது 2.5% கூட வாங்குறாங்க. வாங்கி இன்னொரு கண்ட்ரில போய் இன்வெஸ்ட் பண்றப்போ, வருஷத்துக்கு 6, 7% கிடைச்சா கூட, அல்லது வேற எந்த கண்ட்ரில வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தியா இருக்கு, இத கொண்டு போய் அந்த பாண்ட்ல போட்டாங்கன்னா, என்ன ஆகும்? அந்த கண்ட்ரியோட பிரைஸ் அ அதாவது அந்த கரன்சி வந்து இன்கிரீஸ் ஆகும். வேல்யூ இன்கிரீஸ் ஆகும். அது இன்கிரீஸ் ஆகுறப்போ, அப்படியே சைமல்டேனியஸா எந்த கரன்சிய வச்சு பை பண்றோமோ, அந்த கரன்சியோட வேல்யூ குறையும். இது ஃபெட் ரேட் வந்து ரேட்ட கட் பண்ண இந்த சம்பவம் தொடர்ச்சியா நடக்கும். ஸோ, அவங்கள வீக் பண்ணிட்டு இருக்காங்க. 2வது ஷட்டவுன். இந்த ஷட்டவுன் இருக்கு இல்லையா? இந்த டைம்ல என்னன்னா, இவங்க வந்து இப்ப கிட்டத்தட்ட சைனா மாதிரியான இவங்களும் விஷயத்த மறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா, இந்த சிபிஐ இருக்குல்ல, சிபிஐ நான் ஃபார்ம் பேரோல். இந்த நான் ஃபார்ம் பேரோலலாம் மார்க்கெட்ட பயங்கரமா இம்பாக்ட் பண்ணக்கூடிய விஷயம். அதனால தான் அன்னைக்கு நான் போறப்போ சொல்லிட்டு போனேன். நாளைக்கு ஒரு வெரி பிக் டே அப்படின்னு. அதையும் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ, இந்த டேட்டா வரல.
இந்த டேட்டா வர்ற அன்னைக்கு பெருசா மார்க்கெட் அடி வாங்கும். ஏன்னா, டேட்டா எதுவுமே ஃபேவரா இல்ல. மிச்சிகன் டேட்டாவும் அவ்வளோதான். அவ்வளோ மோசமா தான் இருக்கு. இது ஒரு காரணம். அதுக்கப்புறம் ஃபிஸ்கல் டெஃபிசியட். ஃபிஸ்கல் டெஃபிசியட்னா என்னன்னா, இப்போ அந்த நாட்ல உற்பத்தி ஆகுற மொத்த அ வருமானமும், இவங்க செலவு பண்றதுக்கான வருமானமும், செலவும் கம்பேர் பண்றப்போ, செலவு 7% மேல போயிடுச்சு. நம்மது 4%க்குள்ள தான் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க. 7% விட 7% வந்து ஜிடிபிய விட ஜாஸ்தியா இருக்குன்னா, அப்போ அ மற்ற மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அவங்க எப்படியாவது செலவ குறைக்கணும். ஏற்கனவே அமெரிக்கா வந்து ஸ்பெண்டிங் எக்கானமி. இதெல்லாம் அது போட்டு அழுத்தப் போகுது. இது ஒரு ரீசன் எல்லாருக்கும் காத்துட்ருக்காங்க. அப்புறம் அப்புறம் வழக்கம் போல நம்ம அண்ணாச்சி அ யாரு ட்ரம்ப் வந்து எப்ப யாருக்கு எத விதிப்பாருன்னே தெரிய மாட்டேங்குது. ஆண்டவன் ஏற்படுத்துற விஷயத்த விட, ட்ரம்ப் ஏற்படுத்துற விஷயம் தான் ரொம்ப பாதிக்குது இப்போ. ஸோ இஷ்டத்துக்கு ஏதாவது வாய்க்கு வந்தத சொல்லி ஏதாவது ஒரு அ டாரிஃப போட்டு விட்டுறாரு. சரி. அடுத்து டாலரைசேஷன். இது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, பிரிக்ஸ் வந்து கன்டினியூயஸா யுஎஸ்ஸ விட்டு வெளியேற பார்க்குறாங்க. ஆ இப்போ அ ட்ரம்ப் வந்து 100% வந்து டாரிஃப் போட்ட டைம் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, சைனா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வேலைய செஞ்சிருக்காங்க. என்னன்னா, இது உண்மையிலேயே ரொம்ப நோட்டபிள் விஷயம். ஆ யுஎஸ் டாலருக்கும், யுஎஸ்க்கும் பெரிய பாதிப்பு. ஏன் இத பத்தி யாரும் பெருசா பேசலன்னு தெரியல. நானும் பார்க்கல. ஆஸ்திரேலியாலருந்து சைனா வந்து ஸ்டீல் ரொம்ப நெறைய இம்போர்ட் பண்றாங்க. நெறைய ப அவ் அவ்ளோ இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உன்ட்ட இருந்து நான் வாங்கணும்னா, இனி நான் டாலர்ல வாங்க மாட்டேன். என்னோட யுவான்ல வாங்கிக்கிறேன். அப்படின்னா வா, இல்லாட்டி போ. அப்படின்னு ஆஸ்திரேலியாவுக்கு செக் வச்சுட்டாய்ங்க. இப்ப ஆஸ்திரேலியா, இல்ல நான் வந்து அமெரிக்காவுக்கு ரொம்ப விசுவாசி. நான் டாலர்ல மட்டும் தான் வாங்குவேன்னு சொன்னா, அவங்களோட எக்கனாமி பெருசா அடி வாங்கும். ஏன்னா பெரிய இம்போர்ட் அது. அ பெரிய எக்ஸ்போர்ட் அவங்களுக்கு. அப்போ அந்த அந்த மாதிரியான நேரத்தில, இவங்க டாலர்ல வாங்க மாட்டேன்னு சொல்றப்போ, அதுவே டாலருக்கு பெரிய அடி. இத தவிர இவங்க கோல்டு அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரிக்ஸ் கண்ட்ரிக்குள்ள திரும்ப எல்லாருமே அவங்கவங்க கரன்சிக்குள்ள ட்ரேட் பண்ணிக்கலான்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மேக்ரோ எக்கனாமி. இதெல்லாம் சேர்ந்து தான் டாலர இறக்குது. டாலர் இறக்குறதுனால எல்லாரும் கோல்ட்ல போய் வாங்கிட்டு இருக்காங்க. ரைட். இப்போ இதெல்லாம் நம்ம இதா பார்த்துட்டோம். இப்போ டெக்னிக்கலா பார்ப்போம். டெக்னிக்கலா ஆ கோல்டோட டார்கெட் வந்து எவ்வளோ இருக்குன்னா, 4280லேருந்து 4307 வரைக்கும் இருக்கு. இது டெக்னிக்கல் டார்கெட். அதாவது இந்த மாசம் அல்லது இன்னும் 1 மாசத்துக்குள்ள இந்த ஏரியாவுக்கு போயிட்டு திரும்பிடலாம். இந்த ஏரியாவுக்கு போயிட்டு கட்டாயம் திரும்புமா அப்படின்னா, உறுதியா சொல்ல முடியாது. ஆனா ஏன் திரும்பலாம்ன்றதுக்கு சில காரணம் சொல்றேன். ஸோ இங்க பாருங்க. இது கோல்டு. 2011ல இதே மாரி தான் ஏறியிருக்கு. இங்க ஏறியிருக்கா? அது மாரி பாருங்க. கன்டினியூயஸா 2005லேருந்து வரிசையா ஏறிட்டே போச்சு. 2000லேருந்து 2011க்கு நல்ல பீக் அவுட் ஆச்சா? 1940 80 போச்சு. அவ்வளோ போயிட்டு, அங்கருந்து எங்க இறங்குனான் தெரியுமா? 1940க்கு இறங்குனான். சாரி 1040க்கு இறங்குனான். கிட்டத்தட்ட 50% இறங்கியிருக்கு. நல்லா கவனிச்சுக்கங்க. உடனே அடுத்த வாரமே இல்ல. அடுத்த ஒரு 2, 3 வருஷத்துல வந்து 50% இறங்கியிருக்கு. இங்க வாங்குற எல்லாரும் என்ன நெனச்சிருப்பாங்க? அந்த டைம்ல என்ன பேசுனாங்க? கோல்டு பயங்கரமா போப்போது, அங்க போப்போது, இங்க போப்போதுன்னு நெறைய பேசுனாங்க. ஆனா, செல்லிங் வந்துருச்சு. இத்தனைக்கும் அப்போ வந்து அ அ குளோபல் சினாரியோ வந்து சரியா இல்ல. 2008ல நடந்த அந்த இந்த இவர்லாம் வரல, பேர் வரல. அப்புறம் சொல்றேன். ஸோ, அவ்ளோ கிரைசிஸ்ல இருக்கிறப்பயும் ஏறிட்டு, அதுக்கப்புறமா சட சடன்னு இறங்கிட்டாங்க. இறங்குனதுக்கு அப்புறமா மேல போய் இப்போ எல்லா டார்கெட்டும் கிட்டத்தட்ட எல்லா டார்கெட்டையும் முடிச்சாச்சு. அதாவது இயர்லி டார்கெட், மந்த்லி டார்கெட் முடிச்சாச்சு. இப்ப டெய்லி டார்கெட்ல ஒண்ணு இருக்கு. அதான் 4280 சொன்னேன். டெய்லி டார்கெட்ல அது ஒரு டார்கெட் இருக்கு. அப்புறம் வந்து இந்த அவர்லி டார்கெட் இதெல்லாம் வந்து சும்மா அப்பொழுதைக்கு அங்க முன்ன பின்ன இருக்கும். ஸோ அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன உழப்பல் இருக்கும். அதுக்கப்புறம் கட்டாயம் விழுகும். இப்ப நான் சொல்றேன். நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு தெரியல. கிட்டத்தட்ட 2600 வரைக்கும் அடுத்த சில வருடங்களில் வரும். உடனே நாளைக்குன்னு யோசிக்க வேணாம். 2600, 700 வரைக்கும் அடுத்த சில வருடங்களில் நிச்சயமாக வரும். இத நோட் பண்ணி வச்சுக்கங்க.
ஆ இப்போ போய் வாங்கி மாட்டிக்காதீங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? இப்ப பாருங்க. இதே மாதிரி சில்வருக்கும் நான் ஒரு இது சொல்றேன். சில்வரு 2011ல பயங்கரமா ஏறிட்டு இருக்கப்போ, என்னோட நண்பர் ஒருத்தரு, அவரு வந்து இந்த கோல்டு, சில்வர்லாம் வந்து கோல்டு தான் மெயினா. ஆ பெருசா அ அதாவது என்னது அ பி2பி பிசினஸ் பண்றவரு. கோல்டு ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு குடுக்குறாரு. அவரு நான் சொல்ல சொல்ல கேட்காம போயி சில்வர் பார வந்து பிசிக்கல் பார் வாங்கி வச்சுக்கிட்டாரு. ஏன்னா, அப்பயே அவர் சொன்னாரு, "ச சில்வர் வந்து 1,00,000 போகும். கிலோ வந்து ரூ. 1,00,000 போகுது. நீங்க நீங்க இன்னும் இப்படியே இது பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு." ஆனா, கிட்டத்தட்ட $50 இது சில்வர் போயிட்டு $11க்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட 80% அடி. 80% வந்து அ அது வந்து கரெக்ஷன் வந்தது. அதுக்கப்புறம் மேல போயிடுச்சு. இதே தான். இப்ப இது மறுபடியும் இது போச்சுன்னா $72 வரைக்கும் போகும். எப்போ? இப்ப இல்ல. அடுத்து ஒரு கரெக்ஷன் வந்த பின்னாடி $72 வரைக்கும் நிச்சயமாக போகும். அதனால இப்போ போயி, ஐயோ! மேல போயிருச்சேன்னு யோசிக்க வேண்டாம். 2வது எல்லாத்த விட இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. நீங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸ் ட்ரிக்கர்ன்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம மாதிரியான ஸ்டாப் லாஸ் ட்ரிக்கர் இல்ல. அவங்க வந்து போட்டு வைக்கலாம் மாட்டாங்க. இதுக்கு மேல சஸ்டெயின் ஆனா, அத வந்து ரிவர்சல் பையிங்கோ இல்ல செல்லோ பண்ணிருவாங்க. அப் ட்ரெண்ட்ல போறப்போ ஒரு ஒரு விஷயத்த பிரேக் அவுட் நடக்குதுன்னா, அங்க வந்து ஸ்டாப் லாஸ் அதாவது டபுள் கவர் பண்ணுவாங்க. அதனாலயும் பெருசா மேல ஏறும். அப்படிதான் இந்த இந்த ட்ரிகர் எல்லாமே ஏறி போயிட்டுருக்கு. அதனால இப்போ போய் எங்கேயும் சிக்கிக்காதீங்க. ஆ கொஞ்சம் பொறுமையா இருங்க. வாங்குனவங்க அதாவது கோல்ட வந்து இன்வெஸ்ட்மென்ட்டா பாருங்க. ஆர்னமெண்ட்ஸா பார்க்காம. நீங்க இன்வெஸ்ட்மென்ட்டுக்கா வாங்கியிருந்தீங்கன்னா, ஒரு ஸ்டாப் லாஸோட மெயின்டெயின் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட் மக்களே! ஆ இந்த வீடியோ வந்து நானு நைட்டு போடுறேன். கொஞ்சம் லேட் நைட்ல போடுறேன். இல்ல நாளைக்கு போடுறேன். காலையிலேக்குள்ள உங்களுக்கு கிடைக்கிற மாரி பண்ணிர்றேன். நன்றி. வணக்கம்.